ஒன் இந்தியா ஹவுஸ் அட் நேர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். இன்னைக்கு ஒரு டீம், பர்டிகுலராக இந்த ஒரு டீம் வந்து கிரிக்கெட் உலகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான டீம். அவங்க பரம்பரையாக வந்து இதுக்காகவே வாழ்ந்து அவங்க ரத்தத்தில் வந்து தம்பியலா எங்கே போனாலும் ஸ்லெட்ஜிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸாக கொஞ்சம் அது குறைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியா மீதான பற்றும் தமிழ்நாடுக்கு வந்து தமிழ்நாடு மீதான ஒரு பற்றும் வந்து ஜாஸ்தியானதுனால அந்த ஸ்லெட்ஜிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பார்க்கலாம் பாரத் கவாஸ்கர் டிராஃபி அடுத்து வரப்போகுது. கம்மின்ஸ் தலைமையில் அது வந்து எப்படி இதாக போகுதுன்னு. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நேஷனல் அந்தம் அந்தந்த ஊரில் இருக்கும். இந்த டீம்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மீம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்த ஒரு நேஷனல் அந்தம் என்னென்னா, உப்பு தின்னா தண்ணி குடி, தப்பு செஞ்சா தலை இல்லடி, பரம்பரையா எங்க கொள்கையடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு லைன் வரும். நாங்கள் வம்பு சண்டைக்கு போகிறதில்ல, வந்த சண்டையை விடுவதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைனும் வரும். இந்த லைனுக்கு பொருத்தமாக இந்த டீம் தான் அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம். ஆண்ட பரம்பரை அப்படின்னே சொல்லலாம் நம்ம மீம் கிரியேட்டர் ஸ்டைலில். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு டீம். ஸோ அந்த டீமில் வந்து த்ரெட்ஸ் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு த்ரெட்ஸ் பார்த்தோம். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து உலகத்தில் உள்ள மற்ற டீம்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு த்ரெட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்றது தான். இந்த டீமை பொறுத்த வரைக்குமே வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை T20 விளையாண்டாலும் அவங்க தோற்று போயிருப்பாங்க, அவங்க வந்து மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வந்தால் மட்டும் தலைவர்களுக்கு வந்து எங்கேருந்து தான் அந்த வெறி வருதோ ஒரு ஃபார்ம் வருதோ தெரியாது. சும்மா இருந்த ஸ்டார்க்குங்க ஒரு எத்தனை எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 மேட்ச்சு கிட்ட பெருசாக விக்கெட்டே எடுக்கலை, ரன்னு லீக் பண்ணார். ஆனால் இந்த ஒரு குவாலிஃபைக்கு முன்னாடி, குவாலிஃபை 1க்கு முன்னாடி வரைக்குமே ஒரு 2 மேட்ச் சைன் பண்ணாப்புல. எப்போ டிராவிஸ் ஹெட்டை போல்ட்டை துணியாக்கான எடுத்தாரோ, அதுக்கு முன்னாடி ஒரு 3 விக்கெட் எடுத்தாரோ, அப்போ இதுலேருந்து தலைவன் பேக் டு ஃபார்ம் வந்துட்டான். அதுக்கப்புறம் குவாலிஃபயரில் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச், ஃபைனலில் ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு அப்படின்றத பொறுத்து நாங்கள் ஆசிஸா ஆண்ட பரம்பரையான்னு சொல்லிட்டு காம்ஸ்டாப்பில் என்ன ஒரு வருத்தம்னா, கிளென் மேக்ஸ்வெல் அவர் வந்து ஐபிஎல்லில் பெரிய லெவலில் ஷைன் ஆகலை. ஐசிசி அந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் வந்து அவருக்கு பெருசாக எந்த மேட்ச்சுமே கிளிக் ஆகலை. ரீசெண்டாக நடந்த எந்த T20ஸ்லையுமே வந்து அவர் பெருசாக ஷைன் பண்ணல. பட் இருந்தாலுமே வந்து இந்த ஸ்குவாடை பார்த்தாலே ஒரு மாதிரி டெரராக தான் இருக்குது. ஸோ இது வந்து இதான் உண்மை. எந்த ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருந்தாலும் சரி இதை ஏற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க ஸ்குவாடில் என்னென்ன டாப் பிளேயர், யார் யாரெல்லாம் வந்து வாட்ச் அவுட் பிளேயர், அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் த்ரெட்டிங்காக இருப்பாங்க அப்படின்ற ஒரு பட்டியலை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த 15 பேரில் வந்து ஒரு 3 பேரை வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஒதுக்கலாம். ஏன்னா அவங்களாம் வந்து ரீசெண்ட் டைமில் ஒரு பெரிய டச்சில் இல்லை. ஒருத்தர் வந்து பிபிஎல் ஆடிட்டு வந்திருக்காப்புல, ஆஷன் ஆகர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஒரு இந்த வருஷங்கள், இதுக்கு முன்னாடி வருஷங்கள் வந்து பெரிய லெவலில் வந்து T20 விளையாடலை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்க போகும்போது நேதன் எல்லிஸ், ஸோ அவருமே தான் ஐபிஎல் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் விளாண்டாப்ல. அதுக்கு முன்னாடி மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா T20களில் வந்து ரன்கள் வாரி வழங்கினார். அவருமே பெரிய லெவலில் இல்லை, பட் அவங்க எடுத்துருக்காங்க. இப்படிலாம் இருக்க போகும்போது வந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்ரூக் ஒரு ரிசர்வ் பிளேயராக வந்து ட்ராவல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருக்கிற ஸ்குவாடில் இவங்க எல்லாருமே வந்து ட்ரெண்டிங் பிளேயர் தாங்க. சரி, இவங்களை வந்து யாரை ஒதுக்குறது அப்படின்னா தெரியாது. சரி, பேட்டிங்கில் வாங்கினேன், உங்களுக்கு வந்து ஹெட்டு வார்னர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே பொறுத்த வரைக்குமே வந்து ஐபிஎல்லில் ஒரு கான்ட்ராஸ்டிங்கான ஒரு நாக்ஸ். 2 பேருமே டேவிட் வார்னர் ஒரு நிதானமான ஆட்டம், ஒரு சில நேரத்தில் அவசரமான ஆட்டம், ஒரு சில நேரம் வந்து டக் அவுட் ஆகிட்டு போயிடுறாப்புல. டிராவிஸ் ஹெட் வெறி ஆட்டம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். வேற லெவலில் வச்சு ஒவ்வொரு டீமுக்கும் செய்கன்னு செஞ்சாப்புல. டிராவிஸ் ஹெட் வந்து ஐபிஎல் இப்படி தான் ஆடுவாருன்னு சொல்லி காமிச்சாரு. ஸோ டிராவிஸ் ஹெட் அதுக்கப்புறம் டேவிட் வார்னர் இந்த காம்போ வந்து இவங்களோட டீமுக்கு ரொம்ப 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 க்ரூஷியலாக இருக்கும். டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு T20 இன்டர்நேஷனல் அவ்வளோவா விளையாடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் ஆடி இருக்காரு. அதுலேயுமே வந்து அந்த அளவுக்கு அந்த இன்டர்நேஷனல் லெவலில் ஷைன் பண்ணல. இந்தியாவுக்கு எதிராக ஆடினதும் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா 50s பெருசாக அடிக்கல. பட் ஆனால் வந்து ஆவரேஜ் வந்து ஒரு 35 வச்சிருக்கிறாப்ல. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நியூசிலாந்துக்கும் அதே மாதிரி தான் 50s அந்த அளவு அடிக்கல. பட் ஓகே, ஆவரேஜ் டீசெண்டாக 35 வச்சிருக்காரு. டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் நமீபியா கூட இப்போ வார்ம் அப் மேட்ச் நடந்தது, அதில் ஒரு டீசெண்டான ஒரு 50 கம்மியான ஒரு பால் 25 பால் 26 பால் அடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐபிஎல்லையுமே வந்து ஒரு அவரோட ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் லோ பர்ஃபார்மன்ஸ் தான். பட் ஓகே, ஓவராலாக ஒரு டீசென்ட். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் வெளியே உட்காந்துட்டார் டோட்டலாக. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து ஒரு ஓகே டீசென்ட்னு சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு பெருசாக அமையலை. T20யில் வந்து அந்தளவுக்கு விளையாடலை. நியூசிலாந்துக்கு எதிராக வந்து ஓகே ஒரு 2-3 50 அடிச்சாப்லாம் அது ஓகே. ஒரு 100 ரன்களுக்கு மேலே அவரோட ரன்கள் இருந்தது. ஆவரேஜுமே வந்து ஒரு 40க்கு மேலே இருந்தது. அதில் ஓகே சூப்பர்னு சொல்லலாம். பட் இவங்க 2 பேரோட டிராவிஸ் ஹெட்டை விட
டேவிட் வார்னரோட ப்ரெசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு சில நேரம் அந்த உள்ள வெளியே வித்த போட்டால் நான் சொன்ன மாதிரி தான் ஸ்விங்கிங் டெலிவரிக்கெலாம் வந்து மேக்ஸிமம் அவுட் ஆயிடுறாப்ல. ஸோ அப்படி இருக்க போகும்போது ஸ்விங் பவுலர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சில நேரம் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ டேவிட் வார்னரோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமுக்கு ஹெட்டை விட ஒரு பங்கு அதிகமாக 1% அதிகமாக தெரியுது. ஸோ ரெண்டு பேருமே முக்கியம்தான். ஆனால் ஹெட்டை விட வார்னர் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிளேயர். ஸோ இவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மிச்சல் மார்ஷை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல வந்து ஒரு அப் அண்ட் லோவர் தான். கம்மியான பந்துகளில் நான் ஒரு அதிரடியான ஆட்டம் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவையும் ஆடுறாரு, ஒரு 30 ரன்கள் மேலே தாண்ட மாட்டுறாரு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து ரொம்ப டீசெண்டான எக்கனாமி. ஒரு 3 ஓவர்களுக்கு ஒரு 16 ரன்கள் 20 ரன்கள், ஒரு சில நேரம் வந்து தாண்டி 4 ஓவருக்கு 35 ரன் அப்படின்னு சொல்லிட்டு போது T20 நடக்கிறதா. விக்கெட் வந்து பெருசாக எடுக்கலை, ஒரு விக்கெட் ஒரு 2 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மேட்சுகளுக்கு இடையே ஒரு 2 விக்கெட் எடுத்துடுறாப்ல. ஸோ இவரோட கேப்டன்சி வந்து ஒரு நல்ல டர்ன் ஓவராக இருந்திருக்குது. இப்போ அப்படி தான் அவங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம்லேயுமே வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஓவராலாக வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்பில் இவர் எப்படி தரமான சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது போக டிம் டேவிட், அதுக்கப்புறம் ஜாஷ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அவர் ரீசெண்டாக வந்து இன்டர்நேஷ்னலில் அந்த அளவுக்கு ஷைன் ஆகலை. இந்தியா கூட ஒரு செஞ்சுரி அடிச்சாப்பில் 2023 ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் நியூசிலாந்து கூடயும் அந்த அளவுக்கு ஷைன் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் இப்படிலாம் இருக்க போகும்போது பிபிஎல்லையுமே வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றத ஒரு சின்ன குறை. ஐபிஎல் ஆடலாம், அது வேறு விஷயம். ஸோ இன்டர்நேஷ்னலே அந்த அளவுக்கு பார்க்காத ஒரு பிளேயர். பட் ஆனால் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட், ஒரு நல்ல ஹிட்டர் வேறு. இந்தியாவுக்கு எதிராக வந்து அந்த முதல் T20ல் அவர் சதம் அடித்தது இப்போ வரையும் எல்லாராலையுமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர் பாட்டுக்கு வந்தார், டமார் அடிச்சுட்டு போயிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. டிம் டேவிடுக்கு வந்து ஒரு ஃபுல் டாஸ் பால் வந்து அடிக்கிறாரு, ஒரு குட்லேண்டில் போட்டால் ஏன் தலைவன் அடிக்க மாட்டான், ஷார்ட் பால் போட்டால் அடிக்கிறாரு அப்படின்றது வந்து ஐபிஎல்ல இருந்தே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு விஷயம், நியூசிலாந்துக்கு எதிராக வந்து ஜெயிக்கவே முடியாத மேட்ச் 3 பந்துகளுக்கு 12 ரன் அப்படின்னு இருக்க போகும்போது கண்டினியூவாக பவுண்டரி மேலே பவுண்டரி அடிச்சு ஒரு பந்துக்கு 4 ரன் இருக்க போகும்போது தான் வந்து ஒரு 4 அடிச்சு கிளென் பிலிப்ஸ், அவர் ஒரு தரமான ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஃபீல்டர். ஸோ அவராலே ஸ்டாப் பண்ண முடியாது, ஒரு இன்ச்சில் மிஸ் ஆயிரும். ஸோ அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடிச்சு கொடுத்து மேட்சை வின் பண்ண வைப்பார் ஆஸ்திரேலியாவுக்காக. ஸோ ஆஸ்திரேலியான்னு வந்துட்டா தலைவன் வந்து வேறு லெவல் ஆயிடுறான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதான் அந்த மீம்ஸில் சொல்லுவாங்களே, சார் இவங்க நடிக்கிறாங்க சார், நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து மேத்யூ வேட் இருக்காரு, கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு. மேத்யூ வேடை பொறுத்த வரைக்கும் போன T20 வேர்ல்ட் கப் வந்து அவருக்கு வந்து வேறு லெவல் வேர்ல்ட் கப். என்னதான் ஷஹீன் ஷா அஃப்ரிடி வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட விக்கெட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணியிருந்தாலும் ஓகே பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு. சாரி, ஐ மீன் 2021 தப்பாக சொல்லிட்டேன். 2021 வந்து இந்தியாவோட டாப் ஆர்டரை கழட்டி முடித்தோடனே இந்த இப்படி அப்படின்லாம் சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேத்யூ வேட் வந்து பழி வாங்கிட்டார். பட் இருந்தாலும் போன இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்லேயும் அவர் அந்தளவுக்கு டச் இல்லை அப்படின்னு தான், அதுதான் ஒரு உண்மை. ஸோ இந்த பேட்டிங் ஆர்டரே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் யாருமே டிராவிஸ் ஹெட், வார்னர், மிச்சல் மார்ஷ், டிம் டேவிட் கூட வச்சுக்கலாங்க. ஸோ இவங்க 4 பேரையும் தவிர பேட்டிங் ஆர்டரில் வந்து அந்த அளவுக்கு இதாக இல்லை. ஸோ இவங்க 4 பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்ஸாக இருப்பாங்க. மேத்யூ வேடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்டன் ஆகர் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேமரான் கிரீன் இருக்கிறாரு ஆல்ரவுண்டர் பட்டியலில். மேக்ஸி, கேமரான் கிரீன் வந்து ஆர்சிபிக்கு அந்த அளவுக்கு ஷைன் ஆகலை. பட் மேக்ஸியை விட ஒரு 50% வந்து கேமரான் கிரீன் ஷைன் ஆகிட்டார் பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும். ஏன்னா கடைசி ஒரு 5 மேட்ச் கிட்ட வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் வேல்யூபிளான கான்ட்ரிபியூஷனாக இருந்திருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் கிரீன் வந்து விக்கெட்லெஸ்ஸாக வந்து கடைசி ஒரு சில மேட்சுகள் வந்து இல்லவே இல்லை. கடைசியாக ஒரு 5 மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா விக்கெட்லெஸ்ஸாக பெருசாக போனது கிடையாது. மேக்ஸியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு கான்ட்ராக்ட், கடைசியாக 5 மேட்ச்சில் வந்து பெருசாக ரன்னே அடிச்சது கிடையாது. பார்க்கலாம், ஆஸ்திரேலியான்னு வந்துட்டு தலைவன் வேறு மாதிரி ஆயிரும். அந்த காந்தாரா போட்டது தான் வா அப்படின்னு சொல்லி கத்துனோன்னே அந்த ஒரு புத்துயிர் வந்து மறுபடியும் எந்திரிச்சு அடிக்கிற மாதிரி, ஆப்கானிஸ்தான் எதிராக வந்து பொறி வச்ச மாதிரி மற்ற டீமுக்கு எதிராக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் இஸ் ஆல்வேஸ் இன் அ பிக் பிளேயர். ஸோ வி நெவர் ஜட்ஜ், வி கான்ட் ஜட்ஜ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஆஸ்டன் ஏகரை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இன்டர்நேஷனல் T20 ஆனது கிடையாது. பட் பிபிஎல்ல ஓரளவு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ். விக்கெட்லெஸ் வந்து கம்மியாக தான் போயிருக்கிறாப்புல. சாலிடாக வந்து ஒரு 2 விக்கெட் குறைஞ்சபட்சம் 1-2 எடுத்துருக்காப்புல. எக்கனாமி பவுலர். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட நேச்சரே வந்து உள்ளே எடுத்துகிட்டு வராப்புல. என்னைக்காவது ஒரு பால் தான் டர்ன் ஆகும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஆஸ்டன் ஏகருக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம். ஏன்னா ஆடம் சாம்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயின் உள்ளே இருக்காரு.
T20 வந்து அவருக்கு என்னதான் வந்து ரன்களை வாரி வழங்கியிருந்தாலும், ஆடம் ஜாம்பாவை சொல்கிறேன், ரன்கள் வாரி வழங்கியிருந்தாலும் ஒரு விக்கெட் டேக்கர் ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லப்பிள்ளை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், நாதன் எல்லிஸ், அப்படி ஜாஷ் ஹேசில்வுட், அதுக்கப்புறம் வந்து பவுலர்கள் பட்டியலில் ஆடம் ஜாம்பா. ஸோ இவங்க 5 பேர் இருக்கிறாங்க. கேம் கிரீனும் இந்த பட்டியலில் வந்து ஒரு தரமான பிளேயர் டு வாட்ச் அவுட், ஒரு த்ரெட்டிங்காக இருப்பார் மற்ற டீம்களுக்கு. கிளென் மேக்ஸ்வெல் அப்சல்யூட்லி நோ டவுட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மிச்சல் மார்ஷ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஆல்ரவுண்டர் பட்டியலில் வந்து இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இது போக வந்து பவுலர்கள் பட்டியலில் பேட் கமின்ஸ் இந்த ஐபிஎல்ல அவர் பண்ண விஷயம் எல்லாமே சூப்பராக அமைஞ்சது, ஃபைனல் தவிர. ஸோ அது வந்து சம்திங் ஜெய்சா ஸ்கிரிப்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம உள்ளே போவேன்னா. அப்படி இருக்க போகும்போது பேட் கமின்ஸ் வந்து விக்கெட்லெஸ்ஸாக போனது ஒரே ஒரு மேட்ச் தான். எனக்கு தெரிஞ்சு 41வது மேட்ச்ன்னு நினைக்கிறேன், டெல்லி கூட. அந்த இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அந்த மேட்ச் மட்டும் தான் வந்து விக்கெட்லெஸ்ஸாக போனாப்புல. மற்ற எல்லா மேட்ச்லையுமே ஈச் 1 விக்கெட் எடுத்திருந்தார். கேப்டன்சி ஓகே குறை சொல்கிறவர்களுக்குல. பட் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் T20 பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஷ் தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் பேட் கமின்ஸோட வேலை வந்து பவுலிங், ஃபீல்டிங், முக்கியமான இடத்துல பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து நிறைய இடத்துல பேட்டிங் கான்ட்ரிபியூஷன், கடைசியாக ஒரு 3-4 மேட்ச் வந்து நல்ல பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் பண்ணார், ஒரு நல்ல குட் டோட்டல் போஸ்ட் பண்ணாப்புல. ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ் ஒரு கண்டிப்பாக ஒரு ட்ரெண்டிங்காக இருப்பார், விக்கெட் டேக்கர். ஸோ அது போக வந்து ஜாஷ் ஹேசில்வுட்டை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராகவும் சரி, இல்லை இந்தியாவுக்கு எதிராகவும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் எக்கானமியை தாண்டி, அவரோட எக்கானமியை தாண்டி போயிருக்காரு. அவரோட நேச்சர் டெஸ்ட் லைன் லென்த்தை வந்து அட்டி உரிச்சிடுறாங்க. பட் ஆனால் ஒரு சில பாலில் வந்து தப்பிச்சிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆர்சிபி வந்து அவங்களையுமே இதாகலை. ஸோ இன்ஜுரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே போயிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாஷ் ஹேசில்வுட் எப்பயுமே ஒரு த்ரெட்டிங் பிளேயர் தான். பட் டச்சில் இல்லை, இருந்தாலுமே வந்து ஃபார்மஸ் டெம்பரரி, கிளாஸஸ் பெர்மனன்ட். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு மிகப்பெரிய வாட்ச் அவுட் அண்ட் த்ரெட்னிங்காக இருப்பார். மிச்சல் ஸ்டார்க் சொல்லவே தேவையில்லை, உள்ளே வந்துட்டாரு கண்டிப்பாக அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவர் T20 ஒரு ஐசிசி ஈவெண்ட்னாலே ஃபார்முக்கு வந்துடுறாப்புல. மிச்சல் ஸ்டார்க்குமே வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய த்ரெட்னிங், சொல்லவே தேவை, ஒரு மிகப்பெரிய த்ரெட்னிங்காக இருப்பார். நாதன் எல்லிஸை பொறுத்த வரைக்கும் அவர் மேக்ஸிமம் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா ஜாஷ் ஹேசில்வுட், பேட் கமின்ஸ், அது போக வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க், அவங்களோட 3 பிரைமரி சீமர்ஸ் இருப்பாங்க டீமில். ஆடம் ஜாம்பா இருப்பார் கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல வந்து தொடர்ந்து கேமரான் கிரீன் இருப்பார். அதுக்கப்புறம் மேக்ஸி இல்லை கேமரான் கிரீன் 2 பேரையும் ஸ்டாக் பண்ணி இது பண்ணிப்பாங்க. இதான் மிச்சல் மார்ஷ் கேப்டன். ஸோ வி காண்ட் அவாய்ட் ஜாஷ் இங்கிலீஷ் அஸ் அ விக்கெட் கீப்பர். இல்லை மேத்யூ வேடுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும் அப்படின்னா போகலாம். ஏன்னா டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய லெஃப்ட் ஹேண்டர் இல்லை. அடுத்து வந்து மிச்சல் மார்ஷும் கேமரான் கிரீனும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் தான் இருப்பாங்க. ஸோ ஒரு லெஃப்டி வேணும் அப்படின்னா மேத்யூ வேட் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின் போவாங்க. இல்லை ஒரு அதிரடி பேட்டர் கொஞ்சம் கம்மியான பந்துகளை சாலிடாக அடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க ஜாஷ் இங்கிலீஷ் கிட்ட போவாங்க. மேத்யூ வேட் ஓகே, பட் T20 பொறுத்த வரைக்கும் அவரோட பேட்டிங் பெருசாக ஷைன் ஆகலை. ஆடம் ஜாம்பாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தரமான குவாலிட்டியான பவுலர். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அவரோட 4 விக்கெட் கால் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராகவும் சரி, நியூசிலாந்துக்கு எதிராகவும் சரி தரமான விக்கெட்டுகள்லாம் எடுத்துருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் அவருமே வந்து ஒரு பயங்கரமான த்ரெண்டிங் பிளேயராக இருப்பார். இது போக வந்து யாருக்காவது அடிபட்டது அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்குருக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. பயமரியா சிறுவன், ஐபிஎல்ல பொழந்த மனுஷன். ஸோ அவருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டிங்காக இருப்பார். மைட் பீன்ற மேபி தான் வந்தால் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டிங் பிளேயர் இருப்பாங்க. ஆஸ்திரேலியானாலே ஒரு 11 பேருமே த்ரெட்டிங் தான். பட் இருந்தாலும் ஒரு சிலரை தவிர்த்து நம்ம இவங்கெல்லாம் த்ரெட்டிங் சொல்லிடுறோம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியது என்ன வேலைன்னா, யாரெல்லாம் த்ரெட்டிங்காக இருப்பாங்க அப்படின்றத வந்து தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் இந்த அருண் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.